السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقد قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே அவருடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி செயற்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு, ஆசையோடு, ஆர்வத்தோடு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்க வேண்டுமானால் அடிப்படையாக அவன் ஒரு கலிமாவை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அவர் எப்படி கலிமா சொல்ல வேண்டும்? அல்லாஹுவை தவிர வணங்கப்படுவதற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தான் முதலாவது கலிமா சொல்வார். இரண்டாவதாக அல்லாஹினால் அனுப்பப்பட்ட தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறொரு இறை தூதர் இல்லை என்று கலிமா சொல்லுவார். இது எங்களுடைய நடைமுறை வார்த்தையில் நாங்கள் சொல்லுகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாங்கள் கலிமாவை சொல்லுவோம். சின்ன வயதிலிருந்து நாம் இந்த கலிமாவை சொல்லி பாடமாக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு இறை தூதரை அனுப்புகிற போது இந்த கலிமாவை தான் அடிப்படையாக வைத்து சொல்லி அனுப்பியிருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது இதை மிக தெளிவாக சொல்கிறான். வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின், நபியே உங்களுக்கு முன்னால் எந்த ஒரு இறை தூதரை நாங்கள் அனுப்பினாலும் இல்லா நூஹி இலைஹி, அவருக்கு அறிவித்த செய்தி என்னவென்றால் அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், அல்லாஹ்வாகி என்னை தவிர வேறொரு கடவுள் இல்லை, என்னையே வணங்குங்கள் என்ற செய்தியை கொடுத்து தான் நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். உங்களுக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை முதல் அம்சம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இரண்டாவது, அந்த சமூகத்துக்கு எந்த தூதர் வருகிறாரோ அந்த தூதருடைய பேரை நாங்கள் இன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல, உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தால் மூசா ரசூலுல்லாஹ், நூஹம் ரசூலுல்லாஹ், ஈசா ரசூலுல்லாஹ், அப்படி தான் அந்த கலிமா வரும். நம்ம கடைசி சமுதாயமாக இருப்பதனால தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிறோம். முதலாவது சமூகத்துக்கு வந்த இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கலிமா சொல்வதாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ் அப்படி தான் வரும். அந்தந்த சமுதாயத்துக்கு எந்த இறை தூதர் வந்தாரோ அந்த இறை தூதரை தான் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். எங்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியதனால தான் நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் அது ஒரு சின்ன ஒரு வார்த்தை. நான் ரெண்டு வார்த்தைகள் தான், அதில் சொற்கள் தான் அடங்கி இருக்கிறது. இந்த ரெண்டு சொற்களை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கலிமாவை முதல் இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் முதல் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தான் ஒரு கொள்கையாக வைத்து அனுப்பியிருக்கிறார். இதுதான் ஒரு தியரி, இஸ்லாத்துடைய தியரியே இதுதான், லா இலாஹ இல்லல்லாஹ். பிறகு எந்த தூதர் வந்தாரோ அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போங்க, அவர் தான் உங்களுக்கு ரசூலாக இருப்பார். ஆனால் இந்த கலிமாவை புரிந்து கொள்வதிலையும் அதை ஏற்றுக்கொள்வதிலையும் அதை செயல்படுவதிலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிற அந்த சமுதாயம் வரை இலகுவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. இது ஒரு வார்த்தை தானே, இதை ஏற்றுக்கொள்ளலாம் தானே, இதில் என்ன பிரச்சனை என்றால் அவர்கள் அதில் தான் பிரச்சனை பட்டார்கள். இந்த கலிமாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். அப்போ இந்த கலிமாவுடைய விளக்கம், அதோட சரியான செய்தி என்னன்னு தான் முஸ்லீம்களாகிய நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய சமுதாய சூழ்நிலையிலும் முஸ்லீம்களும் கூட இந்த கலிமாவிலே பெரிய கோளாறுகளை விட்டிருக்கிறார்கள், பெரிய தவறுகளை செய்திருக்கிறார்கள், தப்பாக புரிந்திருக்கிறார்கள். லா இலாஹ என்றால் அல்லாஹ், லா இலாஹ எந்த ஒரு கடவுளும் இல்லை, அதாவது முதலாவது அர்த்தம். எந்த ஒரு கடவுளும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியான கடவுள் யாருமே இல்லை. அப்போ யார் இருக்கிறார்? இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் இருக்கிறான், அல்லாஹை தவிர வேறொரு கடவுள் இல்லை. இதை சொல்ல அந்த சமுதாயம் மறுத்து விட்டது. இதுதான் அடிப்படை.
அல்லாஹ்வை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று சொல்வதை அவர்கள் மறுத்து விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இலாஹ் என்ற வார்த்தை இருக்கிறதே, இந்த இலாஹ் என்ற வார்த்தையை தான் அவர்கள் நிராகரித்தது காரணமாக அமைந்தது. இலாஹ் என்றால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், வணக்கங்கள் எல்லாம் செய்வதற்கு தகுதியான ஒருவன் இருந்தால் அல்லாஹ் மட்டும்தான். அதுதான் இந்த இலாஹ் என்ற வார்த்தையுடைய அர்த்தம். நாங்கள் லா இலாஹ என்று சொல்கிறோமே, இலாஹ் என்று சொன்னால் வணக்கங்கள் என்று எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த வணக்கங்கள் எல்லாத்துக்கும் தகுதியானவன், உரித்தானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று தான் அந்த கலிமாவுடைய பொருள். அப்போ இதை ஏன் மறுக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாயத்தில் ஆரம்பத்தில் இதை மறுக்கிறார்கள். இதை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களா மறுக்கிறார்களா என்றால் ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் இலாஹை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவ்வளோதான் பிரச்சாரத்தின் ஆரம்பம். மக்களே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள், என்ன இறை தூதராக பின்பற்றுங்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு வந்ததுக்காக வேண்டி எவ்வளோ அடிபட்டார்கள், எவ்வளவு சித்திரவதைகளுக்கு ஆளானார்கள், எத்தனை சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அபூ தாலிப் என்ற கணவாயில் 2 வருஷங்களாக அவங்கள ஒதுக்கி வைத்து பசியில் போட்டு பட்டினியில் போட்டு சமுதாயம் யார் எந்த உறவும் தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது என்று ஒரு சமூக பகிஷ்கரிப்புக்கு ஆளாக்கி பெரிய கொடுமையெல்லாம் செய்தார்கள். இறுதியாக என்ன முடிவெடுத்தாங்க? முகமது நபியை கொல்லணும், இல்லாட்டி நாடு கடத்தணும், இவர் இங்கே வச்சா இது பிரச்சாரம் போய்கொண்டே இருக்கும் என்ற முடிவில் தானே ரசூலுல்லாஹ் கொல்ல வந்தாங்க. அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கிறான், நீங்கள் மக்கா விட்டு வெளியேறுங்க, ஹிஜ்ரத் பண்ணுங்கன்னு சொன்ன போது தான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனார்கள். அப்போ அந்த மக்களும் கூட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்க மறுத்தார்கள். அந்த சமுதாயம் அல்லாஹ்வை ஏற்காமல் வந்த சமுதாயமா என்று கேட்டால் இல்லை, அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் வல்லாஹி முகம்மதை நாங்கள் கொள்ள வேண்டும் என்று தான் சொன்னார்கள். நீங்கள் சாதாரணமாக நாங்கள் இந்த அரபு கண்ட்ரியில் தானே வாழ்கிறோம். இந்த வல்லாஹி வல்லாஹி என்று சொல்கிறது முஸ்லீம் அல்லாதவங்க சொல்கிறது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எல்லாமே முஸ்லீம்கள் தானே. வல்லாஹி இந்த வல்லாஹின்னு சொல்லிட்டு அப்படி பேய்த்துருவான், ஒன்றும் தரமாட்டான். காரில் வந்து சும்மா பேய்த்தான், வல்லாஹி ஷுஃபாதா அப்படிவான் பேய்த்துருவார். அப்படி அந்த வல்லாஹி என்றதோடு அவங்கள்ட்ட அந்த நிலப்பாடு இருக்குது. அது மாதிரி வல்லாஹி வல்லாஹின்னு சொல்கிற ஒரு சமூகமாகத்தான் அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் நாங்கள் இலாஹை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். இதுதான் அடிப்படையான பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை நாங்கள் எங்கேருந்து பார்க்கணும், இதை எப்படி படிக்கணும்னு புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மக்கள்கிட்ட குர்ஆனில் கேட்குறான், நபியை நீங்கள் கேளுங்கள், வானங்களை பூமியை படைத்தவன் யாரென்று கேளுங்கள். லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் சொல்வார்கள். அம்மை எம்லிக்கு ஸமா வல் அப்சார், நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைக்கு அந்த உங்களுக்கு அந்த பார்வைக்கு தருபவன் யார் கேளுங்கள் நபியே, அல்லாஹ்னு சொல்வார்கள். நீங்கள் கேட்குறீங்க செவிப்புலன், அதுக்கான அந்த தகுதி சக்தியை தந்தவன் யார் நபியை நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்னு தான் சொல்லுவார்கள். இந்த மலையை பெய்ய வைக்கிறவன் யாருன்னு கேளுங்கள், அல்லாஹ் தான் அதையும் செய்கிறான். பூமியிலேருந்து புட்பூண்டுகளெல்லாம் வளர செய்கிறானே அது யாருன்னு கேளுங்க நபியே, அல்லாஹ் தான் செய்கிறான். மௌத்தாக்க போகிறானே ஒருவனை மௌத்தாக்குறான், அதை யார் மௌத்தாக்குறா? அல்லாஹ் தான் மௌத்தாக்குறான். உயிர் கொடுத்து எழுப்பவன் யார்? அல்லாஹ் தான் உயிர் கொடுத்து எழுப்புறான். அதிகாரங்கள் அனைத்தும் யார் கையில் இருக்குது? அல்லாஹ் தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் ஃபான்னா துஸ்ரஃபூன், அப்போ ஏனப்பா இதை விட்டு நீங்கள் எங்கேயோ திரும்பி போகிறீங்க? நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதான் அவங்களுடைய பிரச்சனை. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனெண்டா அவங்க இலாஹுக்கு அவங்க நம்பின கடவுளை தான் அந்த இடத்துல கொண்டாந்து வச்சாங்க. இப்போ நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப வரலாறு பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு இறை தூதர் முதல்ல வந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் முதலாவதாக அல்லாஹு தஆலா அனுப்பின இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த சமுதாய மக்கள் மத்தியில் அவர் ஏன் இறை தூதராக வந்தார்? அதுவும் 950 வருடங்கள் அந்த சமுதாயத்தில் ஒரு இறை தூதராக இருந்தார். அவர் மட்டும்தான் இருந்திருக்கிறார். அல்லாஹ் அனுப்பின எல்லா இறை தூதர்களுடைய வரலாறுலையும் இவரை போல ஒரு இறை தூதர் அல்லாஹ் அனுப்பியது கிடையாது. 950 வருஷம், அதாவது 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் குறைய அந்த காலத்தில் அவர் அப்படி இறை தூதராக இருந்திருக்கிறார். சொன்னதெல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கூப்பிட்டார் அந்த மக்களை, வேறு எதுக்கும் கூப்பிடல. இவருடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது என்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரா நூஹ் என்ற தனி அத்தியாயத்தை இறக்கியே தெளிவுபடுத்துகிறான். 71வது அத்தியாயம். அதில் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் இறை தூதரை அனுப்பினோன்னு ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் அவரோட ஹிஸ்டரி மட்டும்தான் அல்லாஹ் அதில் சொல்கிறார். அந்த மக்களிடத்திலேயும் அவர் அதைத்தான் சொல்கிறார்.
மலையை பொழிப்பவன் அல்லாஹ், உங்களுக்கு பிள்ளை செல்வங்களை தருபவன் அல்லாஹ், நீங்கள் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட அவர் ஏன் இறை தூதராக வந்தார்? அவங்களும் யாத நபியுடைய வர பரம்பரையில் வந்த மக்கள் தானே, இவங்களுக்கு ஏன் ஒரு இறை தூதர் அல்லாஹ் அனுப்பினான்? சாதாரணமாக நான் சொல்றதா, முஸ்லீம் அல்லாஹ்ட்ட தானே வந்திருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த ஒரு சமூகத்துக்கு ஏன் ஒரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்பினான்? அங்குதான் பிரச்சனை, உலகத்திலே ஆரம்பித்த முதல் பிரச்சனை அங்கே தான் நடந்தது. அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்கள் இருந்தார்கள், நல்ல மனிதர்கள், சாலிஹான மனிதர்கள். எந்த குறையும் மக்கள் சொல்வார்கள், யார் அப்படி ஒரு குறை இல்லாத மக்களுடைய பார்வையில் உண்மையாகவே நல்ல மனிதர்களாக வாழ்ந்தவர்கள். அதில் 5 பேர் இருந்தார்கள். வத்து, சுவா, யஊஸ், யஊக், நஸ்ர். இந்த 5 பேரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்படி 5 பேர் நல்லவர்கள், சாலிஹீன்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிற போது சொன்னார்கள், இவர்கள் எல்லாருமே சாலிஹான மனிதர்கள், அவர்களுடைய பேரை தான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அப்போ சாலிஹான மனிதர்கள் அவர்கள், அல்லாஹ்வை சரியாக வணங்குவார்கள், மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவார்கள், ஹராம் ஹலாலை பேணுவார்கள், முறையாக நடக்கக்கூடிய 5 மனிதர்கள் அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க. ஒருத்தர் மௌத்தா போன பிறகு அந்த மக்கள் மத்தியில் அந்த ஒரு பேச்சு நடக்குது, இப்படியெல்லாம் வாழ்ந்த நல்ல மனிதர்கள்ட்ட போனாங்களே, மௌத்தாகிட்டாங்களே, அப்படியும் நிலை வருது. அப்போதான் ஷைத்தான் வந்து அவங்கள்ட்ட முதல்ல ஊசலாடுகிறான். என்ன சொல்கிறான்னா, அவங்கெல்லாம் மௌத்தா போயிட்டாங்க, அவங்க கூடுற இடம் இருக்கு அந்த மஜ்லிஸ், அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னத்தை உண்டு பண்ணி வைங்க. அப்போ மக்களுக்கு விளங்கும், ஆஹா 5 பேர் வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்களோட அந்த ஒரு அடையாளமாக இங்கே இப்படி ஒன்று நட்டப்பட்டு இருக்குது, அப்படி ஒரு அடையாளம் சின்ன விளங்கும். அது மக்களுக்கு நல்லா விளங்கிச்சது. அது சரித்தானே. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் பார்க்குறோமே, ஒருத்தனுக்கு அந்த ஒரு சிலையை எழுப்புறாங்க, என்னத்துக்கு? நல்லவர் வாழ்ந்தார், அவருடைய பேரில் ஒரு சிலை ஆக்குறாங்க. கொஞ்ச காலம் போன பிறகு என்ன நடக்கும்? அந்த சிலையை வணங்க தொடங்குறாங்க. இது சமூகத்தில் இருக்குதானே. அது மாதிரி ஏதாவது ஒரு கம்பத்தை நட்டுவாங்க, என்னான்னு கேட்டால் ஒரு நல்லவர் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம். சரி, அப்படி நட்டினாங்க அந்த மக்கள், அது நல்லதானு. அதுக்கு பிறகு அந்த ஜெனரேஷன் முடிஞ்சிச்சு, அந்த சமூகம் போய் அடுத்த சமூகம் வருது. அந்த சமூகத்துக்கு இது ஏன் நட்டப்பட்டதுன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன செய்தான்னு செய்தான், அதை வணங்கக்கூடியதாக அவன் ஆக்கினான். நல்ல மனிதர்கள் இந்த சமூகத்தில் மதிக்கக்கூடிய பரம்பரையாக இந்த சமுதாயம் மதித்து வந்த நல்லவர்கள் என்று சொல்லி அவர்களை வணங்கக்கூடியதாக ஷைத்தான் மாற்றினான். பிறகு அவர்களை வணங்கினார்கள். இதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் நடந்த விவகாரம். இப்போ நல்லவர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்கு என்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி பிறகு அதையே வணங்கக்கூடியவர்களாக மாற்றின ஒரு சமூகத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டி அந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். இது ஒரு சின்ன விவகாரம் தானே. இன்னொரு விவகாரத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் சமுதாயத்தில் போராடிக்கிறார். நீங்கள் செஞ்சது பிழை, இது செய்யக்கூடாது என்று. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? லா ததருன்ன ஆலியத் வலா ததருன்ன வத்த வலா ஸ்வா வலா யஊஸ வ யஊக வ நஸ்ரா. மக்களை பார்த்து சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதை கேட்டதற்காக வேண்டி நீங்கள் இந்த வணங்குறதெல்லாம் விட்டுவிடக்கூடாது. அந்த சமூகத்துக்கு இடையில பயங்கரமான ஒரு எதிர்ப்பு உருவாகுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக. அந்த மக்கள் சொல்றாங்க, நூஹே நீங்கள் ஒரு பயங்கரமான வழிகேட்டில் இருப்பதாக நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் நேர் வழியில் இல்லையே. நேர் வழியில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் எங்கள் சமுதாயத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் சாலியங்கள் இல்லையா நீங்கள் வணங்கியிருக்கணும். நாங்கள் வணங்குறதுக்கு எதிராக இல்லையா நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீங்க. நீங்கள் ஒரு பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் தவிர்த்து கொள்ளலைன்னா நடக்கிறது வேற. இதுதான் அந்த பிரச்சாரத்தில் அடிப்படை. அவர் என்ன சொன்னார்? வானத்திலேருந்து மழையை பொழிவிப்பவன் அல்லாஹ் தானே, அந்த அல்லாவை நீங்கள் வணங்குங்களேன், அவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்களேன் என்று சொல்லுகிற போதெல்லாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராகவே திரண்டார்கள். அப்போ முதலாவதாக உலகத்திலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு அடிப்படையாக அமைந்தது வணக்கம் என்று எதிராக வந்தது இந்த நல்லடியார்களுடைய பேரில் தான் வந்தது. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், நல்லடியார்கள் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் அல்ல, அந்த இடத்துல இலாவாகி அல்லாஹ்வை வையுங்கள். நாங்கள் வைக்க மாட்டோம், நாங்கள் அதை வைக்க மாட்டோம், நாங்கள் நல்லடியார்களை நம்பினவங்களை தான் நாங்கள் வணங்குவோம் என்றாங்க. அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை அழித்து போட்டான். உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. வெள்ளப்பெருக்க எடுக்க செய்து அல்லாஹ் தஆலா சமுதாயத்தை வெள்ளத்தில் அழித்து போட்டான். ஆனால் நல்ல அடியார்களை வணங்கியதற்காக அழிக்கப்பட்டார்களான அழிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் இலாஹ் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு சொந்தமான பண்பு, அவன் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியான ஒரு கொள்கை. அதை நீங்கள் உலகத்தில் எந்த படைப்புக்கும் கொடுக்க முடியாது. நல்ல மனிதர்களாக வாழ்ந்து போன மனிதர்களுக்கு இவர்கள் இலாஹுடைய அந்தஸ்தை கொடுத்தார்கள்.
அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். சரி, மனிதர்கள் அல்லாத ஒரு மரத்துக்கு கொடுத்தால் அது சரி வருமா? சரி வராது. சூரியனுக்கு சந்திரனுக்கு கொடுத்தாலும் சரி வருமா? சரி வராது. அப்போ உலகத்தில் சூரியனை வழங்கினவங்க இருந்தாங்க, சந்திரனை வழங்கினவங்க இருந்தாங்க. அதெல்லாம் தான் கடவுளாக இலாகுவாக எடுத்துக்கொண்டான். அதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அவர்கள் சூரியன் சந்திரனை வணங்குகிறார்கள், ஆனால் படைத்தவன் அல்லாஹ் தானே, அல்லாஹை வணங்காமல் அவனால் படைக்கப்பட்டதை வணங்குகிறார்கள் என்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு பிறகு அடுத்தடுத்த சமுதாயம்லாம் வருது. அல்லாஹ் வேறு ஜெனரேஷனை உருவாக்குறான். அந்த ஜெனரேஷனை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சமுதாயத்தில் இலாஹுக்கு பதிலாக அவங்க சிலைகளை வணங்க தொடங்கினாங்க. அவங்களோட பார்வையில் எது நல்லதுன்னு கடவுளாக கருதினாங்களோ அதை வணங்க தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த நபிமார்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. எந்த நபியுடைய பிரச்சாரத்தை அந்த சமுதாயம் ஏற்கல்ல. அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்பதற்காகவும் அல்லாஹ் அல்லாத எதையும் வணங்காதீர்கள் என்று சொல்வதற்காகவும் தான் நாங்கள் எல்லா சமூகத்தும் ஒரு இறை தூதரை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் எல்லா சமுதாயமும் இதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் மறுத்த மாதிரியே மறுத்து கொண்டு போச்சு. இறை தூதர்கள் சில பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக வேண்டி சில பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த சமுதாயம் சொல்லுது, நீங்கள் இறை தூதர் தான், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் இதிலேருந்து ஓரமாகங்கன்னு கல்லடிச்சு கொள்ளுவோம் என்றாங்க. சூரா யாசின் நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் ஓதுற பழக்கம் ஒன்று இருக்குது தானே. அந்த சூரா யாசினில் பாருங்கள், அல்லாஹு தஆலா ஒரு கிராமவாசியை பற்றி சொல்கிறான். அந்த கிராமத்துக்கு அல்லாஹ் தஆலா முதலாவது ஒரு இறை தூதரை அனுப்புகிறான். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் பால் பிரச்சாரம் செய்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்கிறார்கள். இரண்டாவதாக அவருக்கு சப்போர்ட்டாக அல்லாஹ் தஆலா இன்னொரு இறை தூதரை அனுப்புகிறான். அதையே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. மூன்றாவதாக ஒரு இறை தூதரை அனுப்பி அல்லாஹ் சொல்றான், ஃபஅஸத்னா பி சாலிசின், அந்த ரெண்டு பேரை பலப்படுத்துவதற்காக மூன்றாவது நபரை அனுப்பினோம். ஒரு இறை தூதர், மூன்று இறை தூதர் ஒரு சமூகத்துக்கு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி சொல்றாங்க. அந்த சமுதாயம் அதையும் ஏற்றுக்கொள்ளல என்று அல்லாஹ் சூரா யாசின்ல சொல்கிறான். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலேருந்து இப்படி தான் இந்த லா இலாஹுக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது. இதே எதிர்ப்பு எங்கே வருது? யூத சமுதாயத்துக்கு வந்தது, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் எப்படி சாலிஹீன்களான அந்த நல்ல மனிதர்களை கடவுளுடைய அந்தஸ்து கொண்டு போனாங்களோ அதே மாதிரி யூத சமுதாயத்தில் உஸைர் இப்னுல்லாஹ்னு சொன்னாங்க. அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? அவர் அல்லாஹ்வுடைய மகனாகிட்டாருன்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டா அந்த சமுதாயம் என்ன சொல்லிச்சுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குமாரர் என்றாங்க. அல்லாஹ்வுடைய மகன் அவர், சாதாரண மனிதர் இல்லை அவர். எதற்காக அவங்க அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாங்க? அவருடைய பிறப்பு அல்லாஹ் தஆலா ஒரு அத்தாட்சியாக ஆக்கினான், அற்புதமாக ஆக்கினான். தாய் மட்டும்தான் அவருக்கு இருக்குது, தந்தை இல்லை. அல்லாஹ்வுடைய அதே அல்லாஹ் குர்ஆன் சூரா மரியம்ல சொல்லி காட்டுகிறான் அவருடைய பிறப்பு எப்படி நடந்தது என்பதை அல்லாஹ் தஆலா விளக்கப்படுத்துகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தெரிவு செய்து அவரிடத்தில் கருவை உருவாக்க செய்து எந்த ஆணுடைய துணையும் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க செய்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை எடுத்து சமுதாயத்தில் வருகிற போது யூதர்கள் கேட்டார்கள், மரியமே உன்னுடைய வாப்பா பொறுத்தால் அவர் எங்களுக்கு தெரியும், அவர் கெட்ட மனுஷனும் இல்லை, உன்னுடைய தாயை பற்றியும் எங்களுக்கு தெரியும், அவர் கெட்ட பொம்பளையும் இல்லை, ஆனால் உனக்கு மட்டும் எப்படி இந்த நிலைமை வந்துச்சு? நீ எப்படி ஒரு பிள்ளை பெறுவாய்? கல்யாணம் முடிக்காம நீ எப்படி ஒரு பிள்ளை பெறுவாய்? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நடந்தது என்பதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி புரிய வைத்தாங்கன்றா, கையில் குழந்தை வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க கையால் காட்டுற அந்த புள்ளத்தான் அவங்களுக்கு பதில் சொல்லும். கைஃப நுக்கல்லி மன்கான ஃபில் மஹ்தி சபியா, இந்த பிள்ளைகிட்ட போய் நாங்கள் எப்படி பேசுறது? உங்களை மடியில் வைக்க புள்ள, உங்களை கையில் வைக்க புள்ள, இந்த குழந்தையோட எப்படி பேசுறது நாங்கள்? அப்போ தான் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. அவர் முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன். அப்துல்லா எங்களுக்கு தெரியும் தானே, ரசூலுல்லாஹ் சொல்லுவார்களே நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று. அதைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சொல்றார், நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், அடிமையாக இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் தொழுகை நிலைநாட்டுமாறு ஜக்காத்தை கொடுக்குமாறு அல்லாஹ் தஆலா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். என் தாய்க்கு நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். நான் கடுகடுப்பாகவோ அல்லது முரட்டுத்தனமாக இல்லாத ஒரு பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அவன் எனக்கு செய்தி சொல்கிறான் சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பிறப்பை அதிசயமாக கண்ட யூத கிறிஸ்தவ சமுதாயம் அவரை இறைவனுடைய மகனுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போனாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனக்கு ஒரு மகன் இல்லை, நான் யாரையும் மகனாக எடுக்கவில்லை என்கிறான். ஆனால் கிறிஸ்தவ சமுதாயம் என்ன சொன்னது? இல்லை இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய பிள்ளை தான். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அல்லாஹ்வுக்கு பிள்ளையும் இல்லை மனைவியும் இல்லை என்கிறான். இந்த சமுதாயம் என்ன சொல்றது? இல்லை இல்லை, அவர் தான் அல்லாஹ்வுடைய மகன். அப்போ அல்லாஹ்வுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மகனானா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகனா? இல்லை இல்லை, அவர் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளை.
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மனைவியாகும். அப்பதானே உண்மை. அந்த சமுதாயம் சொன்னதுக்கு பதில் அப்படித்தானே வரும். அதனால் அல்லாஹ் தஆலா ரெண்டையும் சேர்த்து சொல்றான், எனக்கு பிள்ளையும் இல்லை மனைவியும் இல்லை என்கிறான். சூரா மரியத்துடைய கடைசி பகுதியில் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். இவர்கள் அல்லாஹ் தனக்கென்று குழந்தை எடுத்ததாக சொல்கிறார்கள். இதை கேட்டு வானம் இடிந்து விழ பார்க்கிறது. எவ்வளவு பயங்கரமான வார்த்தைன்னு பாருங்க. இதை கேட்டு வானம் இடிந்து விழ பார்க்கிறது, பூமி பிளந்து விட பார்க்கிறது. இவங்க அநியாயமான ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்ன அநியாயமான வார்த்தை? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய சன்னாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு அல்லாஹ் படைத்த இந்த வானம் பூமி கூட அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால அவங்க இலாஹ் என்ற வார்த்தைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டாந்து வச்சாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு இலாஹ் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இலாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிற போது போராடுறாங்க. என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ், அவனையே வணங்கு, ஃபாபுது, அவனை வணங்குங்க, நான் அல்லாஹ் இல்லை, நான் கடவுள் இல்லை, நான் கடவுளுடைய குமாரன் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிற போது செஞ்ச பிரச்சாரங்கள் அல்லாஹ் தஆலா மறுமையில் அதை கேட்பான். அவர் இப்படி சொல்லுவார்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அவர் உயிரோடு இருக்கிற போது சொல்கிறார்கள், நான் என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பு அல்லாஹ் வணங்குறேன். யூதர்கள் அதற்கு எதிராக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக போராடி அவரை கொல்ல போனாங்க. கிறிஸ்தவர்கள் அவர் மீது கொண்ட அன்பின் எல்லை மீறி போய் அவரை கடவுளாக்கினாங்க. பிறகு மரியமையும் கடவுளாக்கினாங்க, அல்லாஹ்வையும் கடவுளாக்கினாங்க. அதுதான் முக்கடவுள் சிந்தனைன்னு வந்தது. இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் செஞ்ச அதே தவிர தான் கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் விவகாரத்திலையும் செய்தார்கள். நல்லவர்கள் சாலியானவரை கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போனாங்க. சரியா? இப்போ நாங்கள் மறுபடியும் மக்காவுக்கு வந்தோம்னு சொன்னால், மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வருகிற போது அங்கேயும் முக்கியமான 3 கடவுள்கள் இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா நஜ்ம்ல சொல்கிறான், அஃபரஐத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த ஸாலிஸத்தல் உக்ரா அலக்குமுல் ஸக்கரு வலஉல் உன்ஸா தில்க இதன் கிஸ்மத்துல் லீஸா இன் ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைத்துமுஹா அன்தும் வ ஆபாஉக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். இவர்களிடத்துல லாத், உஸ்ஸா, மனாத் 3 சிலைகளை நல்ல அந்தஸ்தில் வச்சு வணங்கினாங்க. இந்த 3 சிலை என்பது பார்க்கறதுக்கு தான் சிலை, ஆனால் அவங்க உண்மையில் நல்ல மனிதர்கள் அவர்கள். இப்போ நாங்கள் பார்க்குறோமே, பௌத்தர் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு மனிதராக வாழ்ந்து போனார், அவருக்கு ஒரு சிலை இருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு சமுதாயத்தும் ஒவ்வொரு சிலை வைக்கிறாங்க. சிலை தான் பார்வைக்கு, ஆனால் உண்மையான ஹிஸ்ட்ரி என்ன? அவர் நல்லவராக இருந்திருப்பார். அவங்களோட பார்வையில் அவங்களோட கொள்கையில் அவர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதற்காக அவருக்காக ஒரு சிலையை வச்ச பிறகு அவர் வணங்கப்பட்டார். அதே போல தான் இந்த 3 பேரும் வணங்கப்படக்கூடியவர்களாக மாறினார்கள். மக்கா என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தானே உருவானது. காபா என்பது அவருடைய மகன் தானே கட்டினார்கள். அப்போ அல்லாஹ்வை வணங்குவதற்காக மாத்திரம் கட்டப்பட்ட அந்த காபாவுக்குள்ளே எப்படி சிலை வந்துச்சு? அல்லாஹ் மாத்திரம் தானே வணங்கு. இப்போ நாங்கள் இன்றைக்கு காபா போனாலும் காபாவில் சிலை இல்லையே, இது எப்படி வந்துச்சு? அம்ர் இப்னு லுஹை என்பவர் அன்றைக்கு மக்காவில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக இருந்தார். அவர் என்ன செய்தார்னா, ஷாமுக்கு போனார். ஷாம் என்றால் இன்றைக்கி அந்த பலஸ்தீனம், ஜோர்தான் அந்த பகுதி எல்லாம் அடக்கிய பெரும் பகுதி அன்றைக்கு ஷாம். அந்த ஷாமுக்கு போனால் அங்கே சிலை வணங்கக்கூடிய மக்களை பார்க்குறார். அவர்கள் வணங்குற அந்த ஒரு சிலையை எடுத்துக்கொண்டு வந்தார், ஹுபைல் என்ற சிலை. குர்ஆன் மக்கள் அப்படியே வச்சார் காபாவில். அந்த ஹுபைல் என்ற சிலைக்கு கை உடைஞ்சிருந்து, வலது கை. அதை குறைஷிகள் தங்கத்தால் செஞ்சு அதை சிலையை ஒழுங்குபடுத்தி கொள்வது மக்கள் அந்த காபா நடுவில் வச்சு வணங்க தொடங்கினாங்க. ஒரு சிலை வச்சா போதுமே, அப்புறம் 1008 சிலை வருமே. நல்லவர்களுடைய பேரால் அன்றைக்கு மக்கள் சிலை வணக்கத்தை தான் உருவாக்கினாங்க. அப்படியா தான் மக்காவுக்கு அந்த காபாவுக்குள்ள 360 லட்சம் சிலைகள் வந்தது. போதாதத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் காபாவில் சித்திரங்கள் கூட வரைந்தார். இவங்க தான் கடவுள் என்று ஆக்கினாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிற போது இப்படியா போதிச்சாரு? இதுக்காக வேண்டியார் கஷ்டப்பட்டார். தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் சிலையை வணங்காதீங்க, ஷைத்தானை வணங்காதீங்கன்றார். நீ இங்கிருந்து போயில்லைன்னா உன்னை கல்லடிச்சு கொள்வேன்னு பாப்பா விரட்டி விடுறார். அவர் இந்த உலகத்தில் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே கடைசிக்கு இந்த நிலை மக்களை உருவாயிச்சு. இப்போ இந்த கொள்கை இப்படி சீர்கட்டு போகிற நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார். ஒரு ஹதீஸ் சஹீல் புகாரில் பதிவாக்கி ஒரு செய்தி. அந்த மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய பேர் ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் வாழ்ந்தவர். ரசூல் அவரை நேரடியாக கண்டிருக்கிறார். அவர் குறைஷிகளை பார்த்து சொல்கிறார் பாருங்க. அவர் ஒரு நாள் மக்காவிலிருந்து ஷாமுக்கு போகிறார். ஷாமுக்கு போய்த்து ஒரு யூத அறிஞரை காண்றார்.
யூத அறிஞரை கண்டு கேட்குறாரு, நான் உங்களிடத்துல மார்க்கத்தை பற்றி கேட்க வந்திருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க, நான் சில நேரம் அதை பின்பற்றக்கூடும் அப்படி என்றார் யூத அறிஞர்கிட்ட. யூத அறிஞர் சொன்னார், நீ பின்பற்றலைண்டா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் அப்படின்னு. நான் அந்த கோபத்துலேருந்து தப்புறதுக்கு தானே வந்திருக்கிறேன், நீங்கள் உங்களோட மார்க்கத்தை சொல்லுங்கன்றார். எங்களோட மார்க்கம் ஹனீஃப் என்று சொன்னார். ஹனீஃபா, ஹனீஃப் என்றா என்ன அப்படின்னு கேட்குறார். ஹனீஃப் என்றா இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம். இப்ராஹிம் நபி யஹூதியாகவும் இருக்கவில்லை, கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை, அவர் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவராக இருந்தார் என்று அந்த யூத அறிஞர் சொல்றார். அப்படியா, அப்போ சரி என்று அவர் அங்கே கேட்டுட்டு அப்படி வெளியே வரார். எந்த ஒரு கிறிஸ்தவ அறிஞர், ஒரு அறிஞரடா மத குருவை சந்திக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்றார், உங்களோட மார்க்கத்தை எனக்கு சொல்லுங்க, அது சரியா இருந்தால் நான் அதை பின்பற்றக்கூடும். அவர் சொல்றார், நீ என் மார்க்கத்தை பின்பற்ற இல்லைன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு ஆளாக வேண்டிய நிலைமை வரும், அதுலேருந்து பாதுகாப்பு தேடதானே உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நீங்கள் உங்களோட மார்க்கத்தை சொல்லுங்க என்ன நான் கேட்குறேன்றார். அப்போ அவர் சொல்றாரு, ஹனீஃப் என்பது தான் மார்க்கம். ஹனீஃபா, ஹனீஃப் என்றா என்ன? ஹனீஃப் என்றா இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம். இப்ராஹிம் நபி யஹூதியாகவும் இருக்கவில்லை, கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை, அவர் நேர்வழி இருந்த ஒருவராக இருந்தார். இது கேட்ட உடனே அவருக்கு அந்த உண்மை விளங்குது. அந்த ரெண்டு பேரிடம் பேசி வெளியே வந்துட்டு உடனே தன் கை ரெண்டே உயர்த்தி, யா அல்லாஹ், நான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருக்கிறதுக்கு நீ சாட்சியாக இருந்து கொள், நான் சாட்சி சொல்கிறேன்றார். இது புகாரில் பதிவாக இருக்கிறது. அப்போ அன்றைக்கு அவர் மக்காவில் அன்றைக்கு ரசூலா வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர், ரசூலா நபியாக வர்றதுக்கு முன்னால் வாழ்ந்தவர். குறைஷிகள் அந்த சிலைகள் நட்டிருக்கிறாங்க தானே, சிலைகளுக்கு முன்னால் போய் தான் சாப்பாடுகள்லாம் பூஜை செஞ்சு அறுக்கிற எங்கிற சமூகம் நாங்கள் பார்க்குறோம், அது மாதிரி அவங்க அறுப்பாங்க. அப்போ அந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க, குறைஷிகளே, நான் மட்டும்தான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்றைக்கு வந்து இந்த சிலைக்கு முன்னால் இதை அறுக்கிறீங்க, நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஆட்டுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறான், பூமியிலேருந்து அதற்கான உணவை உண்டாக்குறான், நீங்கள் எப்படி சிலைக்காக வேண்டி இந்த ஆடு அறுப்பீங்கன்னு கேட்குறார். அப்படி அவர் உண்மையான மார்க்கத்துக்கு போராடினார். அதனால தான் நீங்கள் பாருங்கள், குர்ஆன் வசனங்கள் நிறைய வரும், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், இத்தபியு மில்லத்த இப்ராஹீம என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு வார்த்தையை போட்டிப்பான், ஹனீஃபன், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. அது எப்படிப்பட்ட மார்க்கம்? ஹனீஃபான மார்க்கம். அப்படின்னா அவர் யூதராகவும் இல்லை, கிறிஸ்தராகவும் இல்லை, நேர்வழி நின்ற ஒரு மார்க்கத்தில் இருந்தார், அது இஸ்லாத்தில் நின்றார். யூதர்கள் என்ன சொன்னார்கள்? முஸ்லீம்களை பார்த்து, நீங்கள் நேர்வழிக்கு வரணும் என்றால் யூதர்களாகுங்கள். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நேர்வழிக்கு வர வேண்டும்னா கிறிஸ்தவமார்கள். அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு சமூகத்துக்கும் சொன்னான், மாகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியன், இப்ராஹிம் நபி யஹூதியாகவும் இருக்கவில்லை, நசராகவும் இருக்கவில்லை. அவர் நீங்கள் பின்பற்ற மார்க்கத்தில் அவர் இருந்தவர் அல்ல. அவர் இருந்தால் ஒரு உண்மையான முஸ்லீமாக ஹனீஃபாக இருந்தால். அல்லாஹ் தஆலா மக்கத்து மக்களுக்கு பதில் சொல்லும்போது சொல்கிறான், அவர் முஷ்ரிக்குகள் ஒருவராக இருக்கவில்லை, மக்கத்து மக்கள் சிலைகளை வைத்து வணங்குகிறார்கள். அவர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஒரு நபியாகவும் இருக்கவில்லை. அப்ப இந்த இப்ராஹிம் நபி போதித்த அந்த மார்க்கத்தை தான் யூதர்களுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்களுக்கும் சொல்கிறார்கள், மக்கத்து மக்களுக்கும் சொன்னார்கள். அப்போ மக்கா ஏன் உருவாக்கப்பட்டது? இப்ராஹிம் நபி அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்காகத்தானே கட்டினார், அந்த வணக்கத்துக்காகத்தான் இப்போ ரசூலுல்லாஹ் போராடினார்கள். இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், இப்போ இந்த கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை இப்படி தான் நாசமாக்கி இருந்தார்கள் சமுதாயம். எங்கே ஆரம்பித்தது? நல்லவர்களுடைய பெயரால் கொண்டாந்து வச்சதுனால தான் இந்த லா இலாஹ என்ற வார்த்தையே நாசமாகி போனது. இப்போ இதை சீர்திருத்ததுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் போராடினாங்க. இந்த அடிப்படை கலிமாவை நீங்கள் இப்போ புரிந்து கொள்ளணும். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியாளன் யாரும் இல்லை. வணக்கம் என்று இஸ்லாம் எதை சொல்லுது? சுஜூத் ஒரு வணக்கம், நாங்கள் தொழுகிற தொழுகை வணக்கம், குர்பான் கொடுப்பது ஒரு வணக்கம், நேர்ச்சை செய்வது ஒரு வணக்கம். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும், ஏன்னா அவன் தானக்கு தகுதியானவன், அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் அந்த மக்கள் சொன்னாங்க, இதை வந்துங்கிற கடவுளுக்கு தான் செய்வோம், அல்லாஹ் ஒருவன் இருந்தால் ஓகே, ஆனால் இந்த வணக்கத்தை கொண்டு போய் நாங்கள் கடவுளுக்கு தான் செய்வோம் என்றாங்க. இதற்கு எதிராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடினாங்க. இப்போ இந்த நல்லடியார்களின் பேரால் தான் இந்த உலகத்திலேயே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை தப்பாக புரியப்பட்டு ஷிர்க் ஒன்று உருவானது. ஷிர்க்னா இவங்க அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக, அதுதான் அரபில் ஷிர்க் என்பது. அப்போ இவங்க எதையும் கேட்பதாக தான் நாங்கள் நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்கலாது, இவங்களை வச்சு கேட்போம், இவங்க எங்கள்கிட்ட போய் அல்லாஹ் கிட்ட போய் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க. இதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லியு கர்ரிபூனா இலல்லாஹி ஜுல்ஃபா, நாங்கள் ஏன் இந்த சிலைகளை வணங்குறோம் தெரியுமா? பார்வைக்கு தானே சிலை, அவங்களோட பார்வையில் வந்து நல்லவர்கள், எங்களை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட அப்படி நெருக்கமாக்கி வைப்பாங்க, எங்களை அல்லாஹ்ட்ட கொண்டு போய் நெருக்கமாக்கி, நாங்கள்லாம் நேரடியாக அல்லாஹ்ட்ட போயிடாது.
இவங்க மூலமாக தான் போகணும். இவங்க மூலமாக போனால் இவங்க எங்களை அப்படியே அல்லாஹ்ட்ட கொண்டு போய் யாரெல்லாம் இவங்க யாரை தெரியுமா அப்படியா இப்படியா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இவங்க எங்களைய, அதுக்கு தான் நாங்கள் வணங்குகிறோம் அப்படியேன்னு இந்த மக்கள் பதில் சொல்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு எதிராக பதில் சொல்கிறான். அப்படி வராது, இப்படி வர முடியாது, இது தப்பு என அல்லாஹ் சொல்கிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கொள்கைக்கு எதிராக காலாகாலமும் சில இடங்களில் தவறு நடந்து தான் வந்திருக்கு பாருங்க. இப்போ நல்லடியார்களை கொண்டாந்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், அது மதிப்பு. ஆனால் அது அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டாந்து வச்சா அது அவமதிப்பு. அல்லாஹ் தஆலா அதை கண்டிக்கிறான். இதுக்கு பேர் ஷிர்க். இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம். இது பயங்கரமான ஒரு அநியாயம் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இடத்துல கொண்டு வந்து நீங்கள் எப்படி இன்னொருத்தரை வைப்பீங்க? இப்போ இவங்க வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் 5 பேரை கொண்டாந்து வச்சாங்க. மக்காவில் 3 கடவுளை கொண்டாந்து அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக வைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்வது பெரிய அநியாயம். இந்த அநியாயத்தை வானபூமியும் தாங்காது. எனக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை. நாங்கள் சின்ன வயசில் குர்ஆன் மாஸ்டர் போகும்போது இந்த கலிமா படிச்சிருக்கிறோம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவது தகுதியானவன் யாரும் இல்லை. வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை இந்த உலகத்தில் யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கல. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஈசா நபிக்கும் கொடுக்கல. ஈசா நபி நிறைய அற்புதம் காட்டினார், நபிமார்கள் நிறைய அற்புதம் காட்டினாங்க. அதுக்காக எல்லாம் எதையுமே அவங்கள்ட்ட கொடுக்கல. அவன் தன் அதிகாரத்தை காட்டுறான், இப்படியெல்லாம் என்னால் செய்ய முடியும், என்னை வணங்குங்கள் என்று. ஆனால் அந்த மக்கள் கேட்கல. இப்போ முஸ்லீம் சமுதாயத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இது எப்படி என்றதை நீங்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மரண தருவாயில் நிற்கிறாங்க. மரண தருவாயில் இருக்கிற போது இந்த சமுதாயத்துக்கு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க. மரணிப்பதுக்கு 3 நாளைக்கு முன்னால் அவன் முகத்தை மூடி இருக்கிறாங்க. உடனே புடவை திறக்கிறாங்க, இப்படி முகத்திலேருந்து அகற்றுறாங்க. அதுக்கு சொன்னாங்க லஅனல்லாஹு யஹூத வ நஸாரா இத்தஹது குபூர் அம்பியாஹி மசாஜித். யூத நஸாராக்கள் அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் சாலிஹீன்கள் இருந்தார்கள். அவங்க மௌத்தாக போய் அடக்கம் செய்யப்பட்ட கபரை இவங்க வணங்கக்கூடிய இடமாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ யூத சமுதாயத்தில் ஈசா நபியை மட்டுமல்ல, உசைர் மட்டுமல்ல, அந்த சமுதாயத்தில் நல்லவங்கன்னு யாரெல்லாம் வாழ்ந்து மரணித்தாங்களோ அவங்க மௌத்தா போன பிறகு அவங்களோட கபரை மஸ்ஜித் ஆக்கினாங்க. இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தில் அந்த வாழ்ந்த 5 பேர் மௌத்தா போன பிறகு அவங்க இருந்த இடத்துல ஒரு கம்பத்தை நாட்டினாங்க. பிறகு அதை எப்படி வணக்கமாக்கினாங்களோ அதே போல இந்த சமுதாயம் என்ன செஞ்சிட்டா வாழ்ந்து மரணித்து போன நல்லவர்களுடைய பேரில் கபரு கட்டினாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க இது அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசூலா கடைசி ஒரு முக்கியமான செய்தி இந்த உம்மத்தை வச்சுட்டு போனாங்க பாருங்க. யா அல்லாஹ் என்னுடைய கபரை லா தஜில் கபரி வஸனன் யுபத், என்ன கபரையும் கூட இந்த மக்கள் வணங்கக்கூடிய ஒன்றாக நீ ஆக்கிடாதே. அந்த மக்கள் செய்கிற மாதிரி எந்த கபர் ஆகக்கூடாது யா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டினாங்க. என்னையும் வணங்க நாளைக்கு வந்து மக்கள் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தான் எங்களுக்கு பிள்ளை தரணும், நீங்கள் தான் கஷ்டத்தை நீக்கணும், நீங்கள் தான் எங்கள் சுகத்தை இல்லாமாக்கணும், சுகம் தரணும் அப்படின்னு சமுதாயம் கேட்க வைக்கக்கூடாது. அப்போ இந்த சமுதாயத்தில் ஆரம்பத்தில் சிலை வணக்கம் நல்லவர்களுடைய பேரில் வந்து கடைசியில் யூத சமுதாயம் கிறிஸ்தவ மக்களும் கபரை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கினாங்க. எந்த இடத்துல மௌத்தா போய் கபரு கட்டினாங்களோ அந்த கபரை சுற்றி மக்கள் வந்து வணங்கி வழிபடக்கூடிய இடமாக ஆக்கினாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இதை தடுத்தாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி இந்த எச்சரிக்கை செய்யவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்க என்னுடைய வீட்டினுடைய கபரை நான் மக்களுடைய பார்வை கொண்டு வந்திருப்பேன் என்றாங்க. இப்போ கபர் இன்றைக்கு வரை நீங்கள் மஸ்ஜித் நபவிக்கு போனால் அது அடைக்கப்பட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே 3 செவர்களால் அடைக்கப்பட்டு எங்களுக்கு வெளியில் ஒரு செவர் மாதிரி தான் தெரியுது. அது அப்படி இல்லை, அதுக்குள்ளே 3 செவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 3 செவர்கள் கட்டி அந்த கபரு மறைக்கப்பட்டிருக்குது. யாருக்கு அது இன்றைக்கு வரையும் காட்டுறது இல்லை. ஆனால் இது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவாக அன்றைக்கு அவங்க காலத்தில் அந்தந்த சமுதாயம் வந்த காலத்தை வந்த செய்தியில் வச்சு எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் ரசூலுல்லாஹ் போய் கடைசிக்கு சாலிஹீன்கள் இப்படி வணங்கப்படக்கூடியவர்களாக மாறினார்களோ அது போல ரசூலுல்லாஹ் மாற்றிடுவாங்க சமுதாயம். அந்த பயத்துக்கு தான் இன்னைக்கு மஸ்ஜித் நபவிக்கு போனாலும் என்ன செய்யணும், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மன்னரை கபருக்கு வந்தால் சலாம் சொல்லணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது, சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். இங்கே நின்று துவா கேட்காதீங்கன்னு அவங்க அதுக்கு தான் விரட்டுறாங்க. போங்க 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 என்று. எனக்கு துவா கேளுங்க அல்லாஹ்கிட்ட, துவா கேளுங்க அல்லாஹ்கிட்ட. அது ஒரு அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நான் ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவுதான் சொன்னாங்க. நான் கடவுள் அல்ல, நான் இலாஹுக்கு சொந்தக்காரன் அல்ல, அது அல்லாஹ் மட்டும்தான். போங்க போங்கன்னு அவங்க அதுக்கு தான் விரட்டுறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் இப்படியே போய் கடைசி எங்கே வந்துச்சுன்னு பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி தான் அந்த இலாஹுக்கான வருத்தம் மாறி. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சமுதாயம் மதிக்குது. காரணம் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்.
அதில் எந்த தப்பும் இல்லை, அவங்கள மதிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை இந்த சமுதாயம் மதிக்கணும். இந்த சமுதாயத்தின் மீது வாஜிப். அது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அஹ்லுல் பைத்னு சொன்னால் அவங்களுக்குரிய மரியாதை கொடுக்கணும், அது வாஜிப். ஆனால் அந்த சமுதாயம் என்ன செஞ்சுட்டு உசைன் ரலியல்லாஹு அன்ஹு மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் மரணித்து ஷஹீதாக்கப்பட்டதாக அடக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இடத்தை கபரு கட்டி அதை இன்றைக்கு வணங்குறாங்களா இல்லையா? உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது மதீனாவுன்னு ஒரு வரலாறு சொல்கிறது. ஆனால் அவங்க கூஃபாவில் தான் அது கபரு கட்டி இருக்கிறாங்க. உசைன் ரலியல்லாஹு கர்பலாவில் கொல்லப்பட்டாங்க. அவங்களோட தலையை மதீனாவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த தலையை கொண்டு வந்த நேரம் அந்த மதீனாவில் பெரிய ஒரு மக்கள் சத்தம் போட்டு அழுந்தாங்க, உசைன் ரலியல்லாஹுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுட்டேன்னு. அப்போ அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, எல்லா வாய்ப்பும் மதீனாவில் தான் இருந்தது. ஆனால் கூஃபாவில் தான் அவர் கபரு கட்டி இருக்கிறாங்க. கபரு கட்டி அதை வழங்கக்கூடிய இடமாக மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அந்த மண்ணை எடுத்தால் அது புனிதமானதுன்றாங்க. அந்த மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உருண்டை ஒன்று இருக்கும். அந்த உருண்டையை வச்சு அதுக்கு மேலே தான் அவங்க சுஜூது செய்வதை நீங்கள் பார்த்துப்பீங்க. மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜு செய்வதை விட உசைன் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு போவது தான் ஹஜ்ஜை விட சிறந்தது என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது எதனால் வந்தது? அவர் அஹ்லுல் பைத்தை சார்ந்த ஒருவர், உசைன் ரசூலுல்லாஹ்வுடைய பேரர். எனவே அவருக்குரிய அந்த சாலியான மரியாதை கொடுத்து இப்போ அவர் இன்றைக்கு அந்த சமுதாயத்தில் வணங்கப்படக்கூடியவராக மாறி இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் இந்தியா பக்கம் ஸ்ரீலங்கா பக்கம் வந்தோம்னா எங்கள் நாட்டில் சில நல்ல அடியார்கள் சொல்கிறாங்க, அவங்களோட கேரக்டர் நாங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி கபர் கட்டி வழங்குறாங்க. அங்கிட்டு போன நாகூர் ஆண்டவர்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ இந்தியா போன தர்காக்கள் கபர்கள் கட்டப்பட்டு அங்கு பூஜை செய்யப்படுது. எப்படி செய்யப்படுது? பச்சை பூரை போத்துறாங்க, ஒரு விளக்கு பற்ற வைக்கப்பட்டிருக்குது, அதுக்கு எண்ணெய் ஊற்றுறாங்க, சாம்பிராணி புகை போடுறாங்க, அங்கு போய் கபூரில் சுஜூது செய்கிறாங்க, சாஷ்டாங்கம் செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹயாத்தோடு இருக்கிற போதே சொன்னாங்க, கபரு கட்டக்கூடாது, கட்டப்பட்ட கபரு உடைக்கப்படணும் என்றாங்க. கட்டப்பட்ட கபரை உடைக்கணும், கபரு கட்டக்கூடாதுன்றாங்க. ஏன்னா கபரு கட்டினா அது வழிபாடாக மாறும். அப்போ இன்றைக்கு மக்களோட நம்பிக்கை எப்படி என்றால், அல்லாஹ் இருக்கிறான் தான், மக்கள் சொன்ன மாதிரி அல்லாஹ் இருக்கிறான் நபியே, ஆனால் இலாஹ் என்பது நாங்கள் வழங்கக்கூடிய சிலை தான். அது மாதிரி முஸ்லீம்கள்கிட்ட அல்லாஹ் இருக்கிறானோ அல்லாஹ் இருக்கிறான், நம்புறீங்களா? நம்புகிறோம். அப்போ நீ ஏன் கபருக்கு போகிறீங்க? இவங்க மூலமாக அல்லாஹ்களுக்கு கிடைக்கும், இவங்க மூலமாக எங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க என்று சொல்லி அந்த நம்பிக்கை முஸ்லீம்கள் இங்கே மாறிட்டு. அப்போ இதுதான் ஷிர்க்குன்னு சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்தது இல்லை. சரியாக ஒரு முஸ்லீம் தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்களுடைய அர்த்தம் தெரியுமாக இருந்தால் அவன் நிச்சயமாக எந்த ஒரு கபருக்கும் போக மாட்டான், எந்த ஒரு அல்லாஹ்ட்ட போய் கேட்க மாட்டான். அந்த துஆக்களுடைய அர்த்தம் அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவைன்னு தான் நீங்கள் போய் கபரில் அழுகுறீங்க. குர்ஆன் தொழுகிற ஓதுற துஆவை பாருங்கள், நீங்கள் அந்த துஆக்களிலே அல்லாஹ்ட்ட தான் மன்னிப்பு கேட்குறீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் ஒன்று தானே கபரில் போய் நீங்கள் நேற்று செய்கிறீங்க. அதுக்கு தானே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜத்துடைய நேரத்தில் வர்றான். மை யதுஊனி, யார் என்ன அழைக்கிறார்களோ நான் அவருக்கு பதில் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கிறேன். அல்லாஹ் ஹயாத்தோடு தானே இருக்கிறான். அவன் யாருக்கு அவன் அதிகாரத்தை விட்டு கொடுக்கல. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மௌத்தா போனவர்களும் ஹயாத்தோடு இருப்பவர்களும் சமமாக மாட்டார்கள். நாங்கள் எல்லாரும் ஆயத்துல் குர்சி ஓதுறோம். ஆயத்துல் குர்சி அல்லாஹ் என்ன சொல்றான், லா தஅகுது சினத்து வலா நௌம், அல்லாஹ்வுக்கு தூக்கம் இல்லை, அசதியும் இல்லை. அசதி என்ன? இப்போ எங்களுக்கு விலங்கு டயர்டான இப்படி நாங்கள் முழுகிறோமே, இதுதான் அசதி. அல்லாஹ் சொல்ல அவனுக்கு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் ரெண்டு அல்லாஹ் படைச்சிருக்கிறான், இரவை படைச்சிருக்கிறான், பகலை படைச்சிருக்கிறான். ரெண்டு மாறி மாறி வரும். அது மாதிரி மனிதனுக்கு ஹயாத்தை படைச்சிருக்கான், மௌத்தை படைச்சிருக்கான். மௌத்துன்னு சொன்னால் அவர் மௌத்து தான், மௌத்தானவர் கேட்க மாட்டார் இந்த உலகத்தில். அல்லாஹ் சொல்கிறார் ரெண்டும் சமனாகாது, உயிரோடு இருப்பவனும் மரணித்தவனும் சமனாக மாட்டார். நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, அவர் கபூரில் வச்சுட்டு அவர்கிட்ட போய் பேசினா அவர் எங்கிட்ட பதில் எல்லாம் கேட்குறாருன்னு நினைக்கிறோம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில் நான் ஸ்ரீலங்கான்னு தான் சொல்லுவேன், நம்ம அங்கே தானே ஸ்ரீலங்கா பொறுத்த யா அப்துல் காதர் ஜெயிலானின்னு அழைக்கிறாங்க. அவர் பக்தாதில் அடக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்ததும் கிடையாது, அவருக்கு தமிழும் தெரியாது. நீங்கள் எப்படி எப்போ அப்துல் காதர் ஜெயிலானி உன்னுடைய கோரிக்கைலாம் முன்வைப்பாய்? ஒருத்தர் சிங்களத்தில் கேட்டாலும் அவருக்கு தெரியாது, ஆங்கிலத்தில் கேட்டாலும் தெரியாது, சரி அரபில் கேட்டாலும் அவருக்கு விளங்காது. ஏன்னா அவர் மரணித்து போனவர். மரணித்து போனதுக்கு இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தொடர்பை கொடுக்கல. நித்திய ஜீவன் ஹய்யுல் கய்யூம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. அவன் என்றைக்கும் நிலையானவன், அவன் எப்போதுமே மக்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அதிகாரத்தை மௌத்தா போனதுக்கு அல்லாஹ் கொடுக்கல. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் பிரார்த்தித்து பாருங்க. அல்லாஹ் ஒரு சவாலா சொல்கிறான், நீ கேட்டு பாருங்க, மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு பதில் வராது என்கிறான் அல்லாஹ் தஆலா. பதில் கடைசி வரைக்கும் வர. அப்போ அல்லாஹ் சொல்கிறத நம்புறதா, மக்கள் உருவாக்கின நம்பிக்கை நம்புறதா?
நல்லடியார்கள் நல்லடியார்கள் நிலையில் வைக்கணும். ஆனால் வணக்கம் என்று வந்தால் அல்லாஹ்வுக்குரியதாக மட்டுமே ஆக்கணும். எனவே தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் புரிந்து இன்றைக்கும் இந்த சமுதாயத்தில் போய் இப்படியெல்லாம் செய்யாதீங்க. கபரு கட்டுவது பாவம், கபருக்கு சாஷ்டாங்கம் செய்வது பாவம், கபரில் நேர்ச்சை வைப்பது பாவம், கபரில் இந்த எண்ணெய் ஊற்றுவது பாவம் என்று கேட்டால் அந்த சமுதாயம் எதிர்க்குது. காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ்ல இலாஹுக்குரிய அந்தஸ்து அவங்க அங்கே கொடுத்துருக்குறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் எப்போ கோளாறு வருதோ அது நமக்கு சொர்க்கத்துக்கு தடையாகும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஹ்வாஹுன் நார். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் ஹராம், அவர் போகக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் அல்லாஹ்விடத்துல கேட்காம அல்லாஹ் அல்லாஹ்விட்ட கேட்ட நிலையில் மரணிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும் என்றார்கள். அல்லாஹ் தஆலா அதில் காப்பாற்ற படைத்த ரப்பு உயிரோடு இருக்கிறான். அவனுக்கு தான் எல்லா மொழியும் தெரியும், அவனுக்கு தான் எல்லா மொழியும் தெரியும். நீங்கள் எந்த மொழியில் கேட்டாலும் அவன் பதில் சொல்லுவான். அது இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்லடியார்களுக்கு அது தெரியாது. மௌத்தா போயிட்டாங்க, கபூரில் நல்லவராக இருந்தால் அவர் நல்ல ஒரு தூக்கத்தோடு வாழ்வார், கியாமத்து நாள் வரைக்கும் அந்த தூக்கத்தில் அவர் இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புற வரைக்கும் அவர் நல்ல அடியாராக தூங்குவார். நம் கனவுமத்தில் ஹரூஸ், நீ நல்ல புதிய ஒரு பெண் மணப்பெண், நாங்கள் இப்போ மாப்பிள்ளை புதிய மாப்பிள்ளை ரெடி பண்ணுறது தானே, புதிய பொண்ணொன்று ரெடி பண்ணுறது தானே, அவங்கள ஃபஸ்ட்டுக்கு தூங்குற அடுத்த நாள் பார்த்து அவங்களுக்கு எப்படி ஒரு தூக்கத்தில் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது மாதிரி தான் அவன் கபரில் தூங்குவாங்க நல்ல அடியார். எது வரைக்கும் தூங்குவாங்கண்டா அல்லாஹ் எழுப்புற வரைக்கும் தூங்குவாங்க. அப்போ இந்த உலகத்தை அவங்களுக்குள்ள டச் முடிஞ்சு. நாங்கள் நல்லடியார்களை நாங்களும் வாழணும், முயற்சி செய்யணும். இதுதான் அந்த அடிப்படை. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்பாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.